வெல்கம் டு Mek'skitchen. இன்னைக்கு இந்த வீடியோவில் கசப்பே இல்லாமல் ஒரு பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், அது நல்லா வெடிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 8 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே தாளிக்கும் போது இந்த ரெட் சில்லியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதனுடைய காரம் நல்லா அதில் இறங்கும். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பாவக்காய் விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ பாவக்காய் இதை அதில் சேர்த்துக்கலாம். பாவக்காய்னாலே பொதுவாக யாருக்குமே பிடிக்காது, ஆனால் இதில் தான் ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க், பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதோட விட்டமின் ஏ, பி, சி, பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் உண்டு. ஸோ இதை நம்ம 2 வீக்ஸ் ஒன்ஸாவது நம்ம உணவில் இதை சேர்த்துக்கணும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நம்ம சமையலில் இந்த மாதிரி கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. இது கூட கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஆஸ்துமா, லிவர், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம் இந்த பாவக்காய் அடிக்கடி அவங்க உணவில் சேர்த்துக்கோங்க. ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க கூட இதை பாவக்காய் ஜூஸ் எடுத்து அதில் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டுட்டே வரணும். 6 மந்த்ஸ் சாப்பிட்டீங்கன்னா நல்லா அந்த ஸ்கின் டிசீஸ்லாம் ரெடியூஸ் ஆகும். நான் இந்த பாவக்காயோட பெனிஃபிட் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இன்னும் நிறைய பெனிஃபிட் இதில் இருக்குது. ஸோ பிடிக்கலைனாலும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே ஆயில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதிலே நல்லா இதை இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இன்னும் நல்லா அது குக் ஆகணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற போட்டிருந்தேன். அதை புளி கரைசல் தான் இப்போ சேர்க்குறேன். நீங்கள் வேணுன்னா இப்போது வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் புளிப்பும் காரமும் நிறைய இருக்கிறதால அதெல்லாம் தேவையில்லை, அவ்வளோ கசப்பு தெரியாது. சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் அந்த சர்க்கரைலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு இந்த புளி தண்ணியிலேயே ஒரு 5 நிமிஷம் இந்த பாவக்காயை வேக வைக்க போகிறோம். இந்த பாவக்காய் ஃப்ரை ஒரு 3-4 நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும், கெட்டு போகாது. வெளியிலேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ புளி தண்ணி எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. பாவக்காய் அதை எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. அவ்வளோதான், இது நல்லா குக் ஆகிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய கசப்பில்லாத பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள்.